Hi guys, hello, welcome to 𝗙ซี้𝗹𝗶 channel. இனி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ரெக்கமெண்டான வீடியோ, கமெண்டில் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணோம். என்ன அன்பாக்சிங்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் முன்னாடி வந்து WD எலமெண்ட்ஸ் போர்ட்டபிளோட ஸ்டோரேஜ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதே வந்து இதுக்கு இன்னொன்று பேர் சொல்லுவாங்க ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து நிறைய பேரும் கூட வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க. ஆனால் புதுசாக இப்போ இந்த புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து பிகினர்ஸ்க்காக இது வந்து உங்கள் வேணும்னா வந்து இந்த வீடியோ பாருங்கள். அதே வந்து பட்ஜெட்டில் வாங்கணுன்னா வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ரெக்கமெண்டான இது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற முன்னாடி வந்து வெளியில் என்னால் கொடுத்துருக்கான் பார்ப்போம். உங்கள் பார்த்தீங்கன்னா வந்து WD உங்களோட கம்பெனி பேர் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பேசிக் போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் இது, அது தெரியும். இது ஹார்ட் டிஸ்க் உள்ளது, 2 வருஷம் வேரண்டி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.5 TB உள்ளது இது. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த சைட் டர்ன் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு அந்த இது டிபி இந்த 1 TB 1 GB உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 GB வந்து எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா வந்து 1 பில்லியன் பைட்ஸ். இது 1 பில்லியன் பைட்ஸ் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கும். 1 TB 1 அப்படி அப்படி அதிகமாகிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இப்போ நான் இந்த சைட் டர்ன் பண்ணோன்னா வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த லேப்டாப்பு தான் ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்க் உள்ள தான் கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இதை கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் தான் இந்த இங்கிலீஷ் இது கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து மேசிவ் கெப்பாசிட்டி இன் அண்ட் ஸ்மால் என்க்ளோஷர் பிளக் அண்ட் பிளே சிம்பிள்சிட்டி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டு இந்த சைடில் தான் வந்து இதுக்கு வந்து எந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுது, இதுக்கு என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ராடக்ட் உள்ளாதான் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு USB 3.0 இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குவிக் இன்ஸ்டால் கைடு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து 2 இது வரும். ஒன்று வந்து விண்டோஸ் இது வரும், இன்னொன்று வந்து மேக்கு. விண்டோஸில் வந்து விண்டோஸ் 10 ப்ளஸ் விண்டோஸ் 8.1. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்கில் அப்படியே கவர் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அப்படியே தள்ளுங்க. பாக்ஸ் உள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ பாக்ஸ் வந்து சைடில் ஆக்கிட்டோம். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கவரில் இருக்குது. அப்படியே இது வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு இது கவரில் வச்சுருக்காங்க. வேறு என்ன கைடு இருக்குது. உங்களுக்கு வந்து USB உள்ள 3.0 உள்ள இது கொடுத்துருக்காங்க கேபிள். உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் இது கொடுத்துருக்காங்க. 3.0 உள்ள USB கேபிள் இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து WD எலமெண்ட்ஸ் உள்ளது, அது ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே தான் வந்து நீங்கள் இது மாட்டோன்னா அந்த ஒயர் உள்ள USB 3.0 உள்ளது. அதுக்கப்புறம் பின்னா பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ராடக்ட் வந்து மேடு வந்து தாய்லாண்டு இது. அதுக்கப்புறம் உங்களே வந்து உங்கள் வெப்சைட் கொடுத்தாங்க, அதுவும் போய் விசிட் பண்ணுங்கள் அவங்க வெப்சைட்லேயும். ஓகே, இப்போ இந்த இது ஓகே. உங்களுக்கு வந்து 3.0 உள்ள USB கேபிள் இதுதான் வந்து நீங்கள் இங்கே மாட்டணும். இதுதான் வந்து இங்கே தான் மாட்டணும். இந்த USB கேபிள் வந்து இது வந்து நீங்கள் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்லி விண்டோஸ்க்கும் மேக்குக்கு மட்டும் தான் யூஸு. இப்போ வந்து இந்த USB 3.0 உள்ள ஒயர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து சாதாரண ஆண்ட்ராய்டோ இல்லை iOS மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இது வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி மாட்டணும்னு. ஆனால் புதுசாக வந்துருக்கீங்கன்னா வந்து நான் காட்டுறேன் எப்படி மாட்டணும்னு இந்த ஒயரை. ஓகே, இது வந்து நான் இங்கே வச்சிட்றேன். இப்போ நான் யூசர் கைட் பற்றி சொல்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இது இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணுன்னு உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது. உங்களுக்கே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, என்னது மேக்குக்கு வந்து உங்கள் வெப்சைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் இருக்குது. நார்த் அமெரிக்காலையும் இருக்குது, யூரோப்லேயும், மிடில் ஈஸ்ட்டு, ஆஃப்ரிக்கா சைடில் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் இருக்குது. ஓகே கேஸ், என்னோட லேப்டாப் எடுத்து வந்துச்சு. இதுதான் வந்து விண்டோஸ் 10. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விண்டோஸ் 10க்கும் சப்போர்ட் ஆகும், விண்டோஸ் 8.1 சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் வந்து மேக்கு கூட சப்போர்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த கேபிளை வந்து இது ஓப்பன் பண்ணிடும்ல. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த இதுதான் வந்து நீங்கள் லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டரில் மாற்றுறது. இப்போ நான் லேப்டாப்பில் மாற்றுறேன். இதை இந்த ஒயர் தான் வந்து நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க் மேலே மாட்டினா என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இப்படி இல்லை, இப்படி மாட்டுங்க.
அதில் கொஞ்சம் லைட்டாக மாட்டிட்டு நான் எங்கே மாட்டுறேன்னா வந்து இந்த சைடில் நான் மாட்டுறேன். இந்த சைடு மாற்றிட்டேன்னா வந்து ஸோ கனெக்டட் ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ வந்து மாட்டியாச்சு. இப்போது யூஎஸ்பி கேபிள் மாட்டியாச்சு. இப்போ வந்து கனெக்டட்னு நான் காட்டுறேன் எதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபைல் ஃபோல்டர் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, திஸ் பிசி உள்ளார போயிடுங்க. போயிட்டீங்கன்னா வந்து இதோ இருக்குது. நீங்கள் கனெக்ட் பண்ண ஹார்ட்வேர் வந்து எலமெண்ட்ஸ் உள்ளது இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.36 டிபியில் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஆஃப் 1.36 டிபி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு ஃபோல்டர் வந்து நான் இதுலேருந்து காப்பி பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் சாதாரண நான் வச்சு இந்த சில இதில் வச்சுருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோல்டர் ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்பி நான் வந்து பிசி போயிட்டு இந்த எலமெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது உள்ளார போயிட்டு தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துச்சு. பிகாஸ் இது ஃபைலு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. பெரிய ஃபைலாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆனால் நெட்டு எல்லாம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்துடும் இது. ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா பிகாஸ் வந்து உங்கள் ஃபைல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இது வந்து சின்ன ஃபைல் தான், பெரிய ஃபைல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு இல்லை, சின்ன ஃபைல் இல்லை. பிகாஸ் இது வந்து நான் ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணுற இது படிக்கிறதுக்காக நான் வந்து ஃபைலில் வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி தெரியும். நான் வந்து ஒரு சாதாரண ஃபைல் வந்து நான் இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஹார்ட் டிஸ்க்லேருந்து. இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ஃபைல் மட்டும் இல்லை, என்ன முக்கியமான டாக்குமெண்ட்டு, நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸாக டாக்குமெண்ட்டு இல்லை பாட்டு கேட்குறது கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை வீடியோ ஃபோட்டோ. இதை பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கூட ஃபோட்டோ இருக்குது. எனக்கு கொஞ்சோண்டு ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ நான் வந்து இது வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்பி வந்து நான் இதுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டேன்னா வந்துடுச்சு. பிகாஸ் நான் வச்சிருக்க ஃபோட்டோலாம் வந்து கம்மியான ஜிபி தான். இப்போது நிறைய பேருங்க வந்து யூடியூப்லலாம் நிறைய பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம். இப்போ வந்து எப்படி நீங்கள் அந்த யூடியூபோட பாட்டு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க் பண்ணணுன்னா முதல்ல வந்து யூடியூப் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும்னா இந்த ஃபைல் ஃபோல்டரில் டவுன்லோட்ஸில் வந்தோன்னே வந்து அது வந்து அதிலே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு எலமெண்ட்ஸில் இந்த ஹார்ட் ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து ஹார்ட் ட்ரைவ் உள்ளார இருக்கும். ஹார்ட் ட்ரைவ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து கொஞ்சம் டிலேட் பண்ணிக்கலாம். டிலேட் ஆப்ஷன் கூட இதில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிலேட் கூட இருக்குது உங்களுக்கு. இதுவே வந்து எல்லாம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்போட ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒயரை வந்து திடீர்னு எடுத்துக்கோ, கேர்லெஸ்ஸாக ஒயர் எடுத்துட்டிங்கன்னா வந்து இருக்க 2 இது வந்து ஃபோல்டர் வந்து போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு இது வந்து கேன்சல் கொடுத்துட்டு பொறுமையாக ஒயர் எடுத்துருங்க. எடுத்தாச்சா? இப்போ நான் திரும்பி மாட்டுறேன். இந்த ஒயரை கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நான் திரும்பி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு போயிட்டு ஹார்ட் ட்ரைவில் போயிட்டேன்னா இருக்குது. கைஸ் இப்போ வந்து நான் அன்பாக்சிங் காட்டியாச்சு, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காட்டியாச்சு. இந்த ஹார்ட்வேர் உள்ளது இது வந்து பிகினர்ஸுக்கு நான் சொல்லுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் வாங்கணுன்னு வந்து எனக்கும் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படி இருந்தோன்னே எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்தோடனே வந்து எனக்கு கிளியராக ஆகிடுச்சு. உங்களுக்கும் செகண்ட் டைம் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கும் கிளியர் ஆகிடும் இது கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து நான் இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். இதோட வந்து நான் எங்கே வாங்கினேன்னா வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். லூலு ஹைப்பர் மார்க்கெட் உங்களுக்கே தெரியும். நான் விஸ்டம் பயணங்கள்லேயும் வீடியோ போட்டிருக்கேன். லூலு ஹைப்பர் மார்க்கெட் உள்ளதான். ப்ளஸ் வந்து நான் விஸ்டம் டெக்னிக்கல்லையும் போட்டிருக்கேன். அங்கே வந்து அந்த ஃபோனும் ஷோரூம்லாம் இருந்துச்சு. அதோட ப்ரைஸும் விலை எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அதுலேயும் போய் பாருங்கள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹார்ட்வேர் உள்ளது 223 ரியால். நான் சொல்கிறது வந்து சவுதி உள்ளது. அதே சேர்த்து நான் இந்தியா ரூபாய் சொன்னோன்னு வந்து 4390 ருபீஸ். இது வந்து நான் லாஸ்ட் வீக்கில் வாங்கினேன் இதை. ஆனால் இப்போ உள்ள அமேசான் ப்ரைஸ் விலை பார்த்தீங்கன்னா வந்து 4250 ருபீஸ் இப்போ போட்டிருக்காங்க இதோட ஹார்ட்வேரோட ப்ரைஸு. இது போய் வாங்கிங்க. இதே சேர்த்து வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸு
ப்ளஸ் டீச்சர்ஸு ப்ளஸ் வந்து பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தெரியும், இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸை ஓடி இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபைல் நிறையா இருக்கும். அதனால் வந்து ரெக்கமெண்டுக்காக வந்து இந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிங்க. டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கும் ஃபைல்ஸ் வந்து நிறையா இருக்கும், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கும் இருக்கும், உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் நிறையா இருக்கும். இதுவும் யூஸ் பண்ணிங்க. பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், பிகாஸ் உங்களுக்கு பேர்டன் ஆகக்கூடாது தான் இந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணிங்க. இப்போ அவ்வளோதான், ப்ரைஸும் சொல்லியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்வேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எதாவது சஜஷன், உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணீங்க, எந்த ஜிபி வரைக்கும் 1 TB 2 TB இல்லை 1.5 TBன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜிமெயிலில் பண்ணுங்கள். புதுசாக வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓப்பன் பண்ணிடுங்க, அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனல்லையும் போய் பாருங்கள், விஸ்டம் பயணங்கள்லேயும் போய் அதுலேயும் வந்து வீடியோ எடுத்துங்க, அதுலேயும் வந்து ஜிமெயிலும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until signing from Mohammed Ways. Bye.